Hi guys, welcome to my channel. இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலறை. இன்னைக்கு நம்ம டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல இருக்க ஜெயச்சந்திரன் வெஷல் ஷாப்ல சூப்பரான கிச்சன் வேர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறையவே நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற மாதிரி எல்லா விதமான பாத்திரங்களுமே வச்சிருக்காங்க. இந்த ஷாப் எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே நம்ம உள்ள ரங்கநாதன் ஸ்ட்ரீட் என்ட்ரு ஆகுற வழியில வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே வச்சிருக்காங்க. சோ நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அலுமினிய பாத்திரங்களா இருக்கட்டும் இல்ல பித்தளை பாத்திரங்கள் கிச்சன்ல யூஸ் பண்ற மாதிரி ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர்ஸ் இது எல்லாமே இருக்கு. சோ ரொம்ப அஃபோர்டபிள்ஸ்ல லாட்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணாமல் உடனே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பேர் காய்கறி கூட தக்காளி வெங்காயம் பூண்டு இது எல்லாத்துக்கும் போறதுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு பொருள் அழுகி போகாது இதுல வச்சீங்கன்னா. 1450 ரூபாய். இது பிளேட் வைக்கிற ஸ்டாண்டு. பிளேட்டு டம்ளர் கரண்டி ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். சின்ன பாத்திரமும் வச்சுக்கலாம் இதுலயே. இது அதே மாடல், அதுல சின்ன சைஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பெரிய பிளேட்ல வைக்க முடியாது, நார்மல் சைஸ் பிளேட் மட்டும் தான் வைக்க முடியும். ரேட் வந்து 990 ரூபாய் வரும் உங்களுக்கு. ஆமா, அதை விட உங்களுக்கு இடம் வந்து இது அடைக்காமது. உங்களுக்கு அது கொஞ்சம் இடம் அடைக்கும், கொஞ்சம் இடம் அடைக்காம ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு. ஹேங் பண்றது பேக் சைடு ஹேங் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஃப்ரண்ட்ல ஸ்பூன் வச்சுட்டு இந்த சைட்ல வந்து சேத்துல அடிச்சு விட்டுக்கலாம். இது பிளேட் மட்டும் வைக்கிறதுனா டைனிங் டேபிள்ல கிச்சன் செல்ஃப்ல எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதுக்கு பிளேட் மட்டும் தான் இது வரும். இது பிரைஸ் எவ்வளவு? பிரைஸ் 240. இது கிச்சன் செல்ஃப்ல வைக்கிறது. பிளேட் டம்ளர் இது மட்டும் வைக்கிறது. தேவைன்னா ஹேங் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். ஆமா, ரேட் வந்து 290 ரூபாய். இது வந்து கிச்சன்லயும் பாத்ரூம்ல கார்னர்ல வைப்பாங்க. கிச்சன்ல வச்சோம்னா மசாலா பாக்ஸ் ஆயில் கேன்ல யூஸ் ஆகும். பாத்ரூம்லனா பினாயில் ஹார்பிக் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுல இதாகும். பியூர் சேலம் ஸ்டீல் தான்க்கா இது. தூரெல்லாம் எதுவும் பிடிக்காது உங்களுக்கு. 835 ரூபாய் ரேட்டு. இது அதே மாடல சின்ன சைஸ், கொஞ்சம் இடம் அடைக்காம ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு. 430. இதெல்லாம் பாத்திரம் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரை பண்றதுக்கு. உங்களுக்கு வெளியில வச்சீங்கன்னா தண்ணி இல்லாம ட்ரை பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. சைட்ல ஸ்பூன் போட்டு வச்சுட்டு கூட உள்ள பாத்திரத்தை போட்டு வச்சுக்கலாம். 430. இதுல பெருசு இருக்கு, ஸ்கொயர் இருக்கு, ஓவல் ஷேப் இருக்கு, ரவுண்ட் இருக்கு. எது நிறைய பாத்திரம் வந்து உள்ள அடிக்குது? ரவுண்ட் தான். இது வந்து வாட்டர் கேன் வைக்கிற ஸ்டாண்டு. டபுள் டாப் கேன் வைக்கிறாங்க இல்லையா, சேர் வச்சா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது குழந்தைங்க இருக்கிற வீட்டுல. இது வச்சீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு. நகராம 715 ரூபாய் ரேட். இது சைஸ் ஒண்ணுதான் வரும். இதுல மாடல் மட்டும் டிஃப்ரெண்டா வரும், அவ்வளவுதான். ரெண்டுமே நல்ல லைஃப் தான்க்கா. இது வந்து செவுத்துல அடைச்சிக்கலாம். இதுல வந்து ஒன்லி பிளேட்டு கரண்டி டம்ளர் இது மட்டும் தான் வைக்க முடியும். ஃப்ரண்ட்ல இது ஃபுல்லா கரண்டி சின்ன ஸ்பூன்ஸ் வச்சுக்கலாம். இல்லன்னா ரொம்ப பெரிய பிளேட்ல வைக்க முடியாது, நார்மல் சைஸ் பிளேட் மட்டும் தான். ரெண்டு சைடும் ஹேங் பண்ணிக்கலாம். பிரைஸ் 535. ட்ரெஸ் எல்லாம் ஹேங் பண்ணிக்கலாம். பால்கனில வச்சுட்டு வெளியில வச்சு ஹேங் பண்ணிக்கலாம். ட்ரெஸ் இதாக காஞ்சி கொடுத்துரும் உங்களுக்கு. காய்ச்சி கொடுத்து 2850 ரூபாய் ரேட். 2850. பியூர் எஸ்எஸ் தான், தூரெல்லாம் பிடிக்காது உங்களுக்கு. ஓகே ஓகே, எடுத்துருவா. இது வந்து டைனிங் டேபிள் வைக்கிறது, கப்பன் சாசர் பிளேட் எல்லாம் வச்சுக்கலாம். 225.
இது வந்து ரெஸ்ட் ரூம்ல மாட்டுறது டவலு இந்த கை தொடைக்கிற கச்சிஃப் இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 120 ரூபாய் ரேட்டு. இது கப் அண்ட் சாசரோட இருக்கிற ஸ்டாண்டுக்கா உங்களுக்கு. கீழே வந்து கப்பு ஃபுல்லா தொங்க போட்டுட்டு மேல உள்ள பிளேட் வச்சுக்கலாம். செட்டா வரும் உங்களுக்கு. அது 340 ரூபாய் வரும் ரேட்டு. பிராண்ட் நேம் வந்து ஷீபா. இதுல டீ காஃபி எது வச்சாலும் ஃபுல்லா வச்சாலும் 8 மணி நேரம் சூடு தாங்கும் உங்களுக்கு. டீ காஃபி பர்பஸ்க்கு இத யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமா டீ காஃபி குறைய ஆட்டோமேட்டிக் அதுக்கு என்ன வாட்ஸோ அது வந்துரும் உங்களுக்கு. இது எத்தனை லிட்டர் கெபாசிட்டி? 10 லிட்டர்க்கா. பிரைஸ் எவ்வளவு வருது? 2550. இது அதே ஷீபா பிராண்ட் தான். வாட்டர் ஃபில்டர். இது வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பியூரிஃபை வருது இல்ல, அதே மாடலு. ஆனா உங்களுக்கு இதுல வந்து தண்ணி நம்ம ஃபில் பண்ணி வைக்கணும். ஆமா, நம்ம தண்ணி புடிச்சு ஃபில் பண்ணனும். இந்த கேண்டில் உள்ள ஃபிட் பண்ணி வச்சோம்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ½ an hour உங்களுக்கு ஃபில்டர் கீழ கொடுக்கும். சரி, எலக்ட்ரிக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வருது? எலக்ட்ரிக்கலா நமக்கு வந்து க்ளீனா ஃபில்டர் பண்ணாது. இது நம்ம க்ளீனா ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. லிட்டர் கெபாசிட்டி வந்து இப்போ இந்த மாதிரி ஃபில்டர் வாங்குறாங்களா? இது நிறைய மூவிங் ஆகுதுக்கா. ஓகே ஓகே. நம்ம நார்மல் போத் தனியா ஃபில்டர் பண்ணி நம்ம குடிக்கலாம். ஓகே ஓகே. கெபாசிட்டி 20 லிட்டர். சரி, இதுக்கு ஃபில்டர் வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி தான்? இது எங்க வேணா செப்பரேட்டா கிடைக்கும். ஈஸி தான் உங்களுக்கு. இது எவ்வளவு லிட்டர்? 20 லிட்டர். இது பிரைஸ் 1300. 1300. இது வந்து இந்த வெயிலுக்கு மண்பானை சில்லுன்னு தண்ணி குடிப்பாங்க இல்லையா, கீழே மண்ணு போட தேவையில்லை. அப்படியே வச்சோம்னா கூட மண்பானை ஸ்டேடியா நிக்கும் உங்களுக்கு. சரி, இதுல இப்ப நார்மல் குடம்லாம் வச்சுக்க முடியாதா? நிக்கும், தாராளமா நிக்கும். எல்லாமே அதுக்குள்ள வைக்கலாம். திருமணம் வைப்பாங்க இல்லையா, அதுக்காக வந்து இது வச்சோம்னா கீழே நம்மளுக்கு கிளீன் பண்றதுக்கு வசதியா இருக்கும். நமக்கு டஸ்ட் ஆகாது. கவுண்டர் டாப்லயும் வச்சுக்கலாம். பிரைஸ் வந்து 495. இது வந்து கிச்சன்ல அடிக்கிற ஸ்டாண்டு தான். ஸ்டோரேஜ் பாக்ஸ் வைக்கிறது. இது 3 அடுக்கு வரும். இதுல சின்ன சைஸ் 2 அடுக்கு வேணாலும் இருக்கு, சிங்கிளா வேணாலும் வரும். இதுல சிங்கிள் எடுத்துக்கலாம். 780 ரூபாய் ரேட். இதுக்கு 780. இது 2 அடுக்கு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இதுக்கும் 495 ரூபாய் 2 அடுக்கு. 2 லேயர். அதே ஸ்டோரேஜ் பாக்ஸ் வைக்கிற ஸ்டாண்டு தான். இது வந்து சிங்கிளா வரும். 3 அடுக்கு இல்லாம சிங்கிளா வரும். ரேட் வந்து 205 ரூபாய் வரும். இது வந்து இந்த காய்கறி எல்லாம் போறல அந்த கூட தான். வெங்காயம் தக்காளி வந்து சின்ன சின்ன வெங்காயம் எல்லாம் போடுவாங்க. பெரிய பெரிய ஸ்டாண்ட்னா நமக்கு வந்து நியூஸ் பேப்பர் போட்டு போடுவாங்க. இது வந்து நியூஸ் பேப்பர் தேவை கிடையாது, அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா ஹோல்ஸ் சின்ன ஹோல்ஸ் தான். உங்களுக்கு கீழே வந்து ரிமூவ் ஆகாது, நல்லா கிளீனா நின்னுக்கும் உங்களுக்கு. 1225 ரூபாய் ரேட். 4 லேயர். இது 2 வரனா இதே மாடல்ல கிடைக்குமா? கிடைக்கும், தாராளமா கிடைக்கும். 2 3 ரெண்டுமே இருக்கு இதுல. தான் இதுல வந்து 2 அடுக்கு. இதுல வந்து லாஸ்ட் 4 அடுக்கு வரைக்கும் வரும் உங்களுக்கு. 795 ரூபாய் வரும். செட்டா பாக்ஸ் வைக்கிற ஸ்டாண்ட். இது வந்து செட்டா பாக்ஸ்ல வைப்பாங்கல்ல, அந்த ஸ்டாண்ட் தான் உங்களுக்கு. வச்சுன்னா நகராம அப்படியே இருக்கும் ஸ்டேடியா. இது பாத்ரூம்ல யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. பிரைஸ் வந்து 415. 415. உங்களுக்கு அரிசி, இந்த பலகாரம், முறுக்கு, அதிர்செல்லாம் கொண்டு போறதுக்காக யூஸ் ஆகும். நம்பு போகாத இருக்கும் உங்களுக்கு. பொருளெல்லாம் உள்ள கொண்டு போனீங்கன்னா. இது எவ்வளவு கெபாசிட்டி சொன்னீங்க? 20 கிலோ கெபாசிட்டி. 20 கிலோ தாராளமா பிடிக்கும். 20 கிலோ கெபாசிட்டி பிடிக்கும் உங்களுக்கு. 1420 ரூபாய் வரும் உங்களுக்கு. 1420. இது அதே அரிசி ட்ரம் தான். என்னன்னா இது வந்து ஷேப்ல வராது. நம்ம கிளீனிங்க்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் பார்க்க டீசெண்டா தெரியும் நமக்கு. இது ஓகே. எவ்வளவு கெபாசிட்டி இது? இது பிரைஸ் வந்து 1000 கெபாசிட்டி அக்கா. கெபாசிட்டி 5 கிலோக்கா. இது 5 கிலோ அவ்வளவு வரும். 5 கிலோ கெபாசிட்டி வரும். ரேட் வந்து 1195 ரூபாய் வரும் உங்களுக்கு. ஓகே. இது கெபாசிட்டி 8 கிலோ பிடிக்கும். இதோட கெபாசிட்டி வந்து 8 கிலோ பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பிளேன்ல பார்த்துட்டு கோடு போட்டு வந்திருக்கோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பிரைஸ் 1210. இனி இட்லியே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன கப்புல சாம்பார் ஃபுல்லா ஊத்தி வச்சு இன்னும் சாப்பிட விரும்பி ஆசைப்படுவாங்க. இது வந்து உங்களுக்கு இதே மாடல வந்து 4 தட்டுல 3 தட்டுல இருந்து ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் 6 தட்டு வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. வரும் நார்மல் பாத்திரத்துலயும் வச்சுக்கலாம், ப்ரெஷர் குக்கர்லயும் வச்சுக்கலாம். உங்களுக்கு
செட் ஆயிடும் உங்களுக்கு. பிரைஸ் இது பிரைஸ் வந்து 240 ரூபாய் வரும். இதுல ரவுண்டு, ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ஹார்ட் எல்லா மாடலும் வரும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு இட்லி குக்கரு. இதுல மொத்தமா உங்களுக்கு 8 இட்லி வரும். 2 பிளேட்டு, ஒரு பிளேட்டுக்கு 4 இட்லி, 8 இட்லி வரும். இது இட்லி குக்கராவும் இல்லாம நார்மல் கடாயாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு குழம்பு வைக்க, பொரிக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பிரைஸ் வந்து 480 ரூபாய் வரும். இது வாட்டர் ஜக்கு. அவுட்டர் சைட் ஃபுல்லாவே ஸ்டீல்ல இருக்கு உங்களுக்கு. உள்ள மட்டும் காப்பர் வரும் உங்களுக்கு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் தண்ணி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அதை கழுவி மெயின்டைன் பண்ணணும். ஆமா, இன்னைக்கு வச்ச தண்ணி நாளைக்கு குடிக்க கூடாது. இன்னைக்கு ஒரு நாடு குடிக்கணும், அவ்வளவுதான். நாளைக்கு இருந்தா தண்ணி ஊத்திட்டு தான் வேற தண்ணி குடிக்கணும். பிரைஸ் எவ்வளவு? 630. இது வந்து பால் குக்கரு. இதோட கெப்பாசிட்டி வந்து 2 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும் உங்களுக்கு. இப்ப நியூ மாடலா வந்திருக்கா? ஆமா. இது வந்து நீங்க பால் பொங்கிச்சுன்னா பக்கத்துல நின்று பாக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. வச்சுட்டு நம்ம வேற வேலை இருந்தாலும் பாக்கலாம். பால் காமிச்சுன்னா பொங்கி கீழே வராது, விசில் வரும் உங்களுக்கு. நம்ம அந்த சவுண்டை கனெக்ட் பண்ணி ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். ரேட் வந்து 840 ரூபாய். எவ்வளவு கெப்பாசிட்டி இது? 1 லிட்டரா? 2 லிட்டர் கெப்பாசிட்டி. 2 லிட்டர். இதுல வந்து பால் பொங்கிச்சுன்னா அந்த விசில் வந்தது எத்தனை விசில் அந்த மாதிரி வரும்? 2 விசில் 3 விசில் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா காயணும்னா 3 விசில் வைக்கலாம். இல்ல நார்மலா போதும்னா 2 விசில் வைக்கணும். ஓகே.
இது வந்து பிளாஸ்டிக்ல வரும் டஸ்ட்பின். ஆனா இப்போ வந்து ஸ்டீல்ல வருது. உங்களுக்கு சொட்டையாகாது, வேஸ்டேஜ் உங்களுக்கு ஸ்மெல் எல்லாம் வெளியே வராத அளவுக்கு இருக்கு. உங்களுக்கு கிளீனுக்கும் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லா டஸ்ட்பினோட கொண்டு போக தேவையில்ல. இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம கொண்டு போய் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸ்டீல்ல. இதை மட்டும் தனியா எடுத்துக்கலாம். அதான் இதை மட்டும் தனியா எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். இது பிரைஸ் எவ்வளவு? இது நம்ம வீட்ல யூஸ் பண்ணிக்கலாமா இது? ஆமாக்கா, வீட்டுக்கு தான் மெயினா இது.